ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ராகி பக்கோடா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுலேயே 2 பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது நல்லா கை வச்சு இன்னொரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயத்தில் உள்ள தண்ணியெலாம் டக்குன்னு வெளியே வரும். அதுக்காக 4 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்திக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதே ராகி மாவு 200 கிராம் போட்டுக்கோங்க. அரிசி மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மொறு மொறுன்னு வரத்துக்காக. இதை நல்லா இப்போ ஒரு தடவை கலந்துட்டுக்கோங்க. சூடான எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதை நல்லா இப்போ கலந்துட்டுக்கலாம். தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. தெளித்து மட்டும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா கலந்த உடனே எண்ணெயில் போட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இதை வெளியே எடுத்துக்கலாம். நம்ம ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.